Good morning, students. In this video, we are going to see about refining. Refining என்னன்னு பார்க்க போகிறோம். First step concentration of the ore பார்த்துட்டோம். Second step reduction of ore பார்த்துட்டோம். Third step என்னன்னா refining. இதோட என்ன ஆகும்னா ஓரை பிரிச்செடுக்கக்கூடியது முடிஞ்சு போயிடும். அடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன் தான் நம்ம அடுத்த நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பேஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரிஃபைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு the process of removal of unwanted substance from the impure metal. கேங்கோ பிரித்து எடுத்தாச்சு, ஆக்சைட்ஸ் கார்பனேட்ஸ் ஓரை வந்து மெட்டலாக மாற்றிட்டோம். அந்த மெட்டல் இம்ப்யூர் ஃபார்மில் இருக்கும். அந்த இம்ப்யூரில் இருக்கக்கூடிய மெட்டல் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆர் க்ரூட் மெட்டல் இஸ் நோன் அஸ், இம்ப்யூர் மெட்டலுக்கு இன்னொரு பேர் க்ரூட் மெட்டல் இஸ் நோன் அஸ் ரிஃபைனிங். ரிஃபைனிங்க்கு நிறைய மெத்தட் இருக்குது. லிக்விஃபிகேஷன் மெத்தட் இருக்குது, டிஸ்டிலேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங் அண்ட் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இதில் ரொம்ப முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னா இது ரெண்டு மெத்தட் தான், ஜோன் ரிஃபைனிங் அண்ட் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். தீஸ் டூ மெத்தட்ஸ் ஆர் ஜோன் அண்ட் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ரெண்டு மெத்தடும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது ரெண்டு மெத்தட் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் தேர் கான்செப்ட் இன் தீஸ் டூ மெத்தட்ஸ். சரி, நான் ஒன் பை ஒன். சரி, ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லிக்விஃபிகேஷன் மெத்தட். சரி, லிக்விஃபிகேஷன் அதுலேயே ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. அந்த மெட்டலை லிக்விடாக மாற்றிட்டு அந்த லிக்விடை வந்து அந்த இம்ப்யூரிட்டி வந்து பிரிச்சிருக்கக்கூடிய மெத்தடாக லிக்விஃபிகேஷன் மெத்தட். இது வந்து ஒரு டயக்ராம் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வரையில. ஸோ இட் இஸ் ஆஃப் ஃபர்னேஸ். இது உங்களுக்கு நல்ல ஒரு இதுதான் அடுப்பு ஏரியா. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு நல்லா ஒரு கலெல்லாம் வச்சு நல்லா ஒரு வெர்டிக்கல் காலத்தில் அப்படி வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன ஆகும், லைக் ஃபனல் மாதிரி மேலே இருந்து உங்களுக்கு எந்த மெட்டலை நம்ம வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸை நீக்கணுமோ அந்த இம்ப்யூர் மெட்டலை அல்லது ஓரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இம்ப்யூர் மெட்டல் அந்த மெட்டலை வந்து இதில் போடுவாங்க. போடும்போது இந்த ஃபர்னேஸ் என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நம்ம ஸ்லைடிங் மாதிரி இருக்குல்லையே, அது மாதிரி ஸ்லைடிங். அப்போ தான் உங்களுக்கு என்னாகனா டக்குன்னு வந்துட்டு கீழே வந்து செப்பரேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸ்லோப்பிங் மாதிரி இருக்கும், வலிக்கிடு வரும் உங்களுக்கு. அந்த பர்பஸ்க்காக ஸ்லோப்பிங் ஹெர்த் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மீனிங் ஆஃப் ஹெர்த் அப்படின்னா ஃப்ளோர், ஃபர்னேஸோட ஃப்ளோர். இது ஃப்ளோர் ஆஃப் ஃபர்னேஸ் இட்ஸ் நத்திங் பட் ஹெர்த், HEARTH. ஓகேங்களா? சரி, இது என்ன பண்ணுவாங்க, லிக்விஃபிகேஷன் இஸ் கேர்ட் அவுட் இந்த ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஒரு ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸை கேர்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக எந்த மாதிரியான மெட்டல்ஸை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது இம்ப்யூரிட்டிஸை விட மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸை. அப்போ தான் நம்ம ஹீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் ரிமைன் ஆஸ் வச்சு, இம்ப்யூரிட்டி வந்து எதுவுமே மாறாது. ஆனால் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த மெட்டல் வில் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஃபார்முக்கு வரும்போது நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஓவர் ஒன் another அதை வந்து அந்த பீக்கரில் கரெக்ட் ஆகிடும். மீனிங் புரியுதா? லிக்விஃபிகேஷன் ப்ராசஸ் which is used to apply the melting point, low melting point of the metal compared to that of the impurity. impurity கம்பேர் பண்ணும்போது மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இம்ப்யூர் மெட்டலை தான் இந்த ப்ராசஸ் மூலம் நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த மெட்டலை நான் என்ன பண்ணுறோம், மேலே நான் அனுப்புகிறேன். ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிட்டு வரும்போது என்ன ஆகும், எதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டலை வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு ஃபியூஸ்டு அப்படின்னு லிக்விடாக மாறிடும். அது வந்து இந்த பீக்கரில் நம்ம செக்ரிகேட் ஆகிடும், நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இம்ப்யூரிட்டிஸ் வில் பி ரிமைன் ஆன் த ஃபர்னேஸ். அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்டெப்பு. ஸோ லிக்விஃபிகேஷன் இஸ் கேர்ட் அவுட் இந்த ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ் which is used for the metal having the low melting point. புரியுது இல்லையா? எக்ஸாம்பிள் வந்து டின், லெட், பிஸ்மத்துக்குலாம் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான மெட்டலும் நம்ம இந்த மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பியூரிஃபை பண்ணலாம். ஒன் மார்க்கில் கேட்கலாம், லிக்விடு பிஸ்மத், லெட்லாம் எந்த மெத்தடில் நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் த லிக்விஃபிகேஷன் மெத்தட். உங்களுக்கு தெரியும் எந்த மெட்டலை எந்த மெத்தட் மூலமாக பியூரிஃபை பண்ணலாம். ஒன் மார்க்கில் இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ரொசீஜர் என்ன, க்ரூட் மெட்டல் இஸ் ஹீட்டட் ஆன் த ஸ்லோப்பிங் ஹெர்த். க்ரூட் மெட்டலில் which means that impure metal என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெர்த் வழி நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஹெர்த்னா என்னது, ஃப்ளோர் ஆன் த ஃபர்னேஸ். I told you already, ஹீட் பண்ணுறோம். ஃபியூஸ்ட் மெட்டல் ஃப்ளோ டவுன் லீவிங் பெயின் த இன்ஃபியூசபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஃபியூஸ்டு என்னன்னு தெரியும்ல, மெட்டல் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு பேர் தான் ஃபியூஷன். மெட்டல் உடையிறது, மெட்டலை வந்து லிக்விடாக மாறிடும். அது வந்து என்ன ஆகும், க்ளோஸ் டவுன் அண்ட் லிவிங் பிஹைண்ட் இம்ப்யூரிட்டிஸை விட்டுட்டு அது மட்டும் வெளில வந்துடும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, I told you already, மெல்டிங் பாயிண்ட் வந்து impurities அதிகம், so that will stay down on the furnace. So impurities have high melting point, then metals thus remains on the slope.
இப்போ லிக்விஃபிகேஷனுக்கு என்ன பிரின்சிபல் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் தென் தட் ஆஃப் த மெட்டல். அப்போ என்ன ஆகும், தட் ரிமைன்ஸ் ஆன் த ஸ்லோப். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லிக்விஃபிகேஷன். புரியுதுங்களா? லிக்விஃபிகேஷன் மெயினாக அப்படின்னா என்னது, மெட்டலுக்கு பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். ஹீட் பண்ணும்போது வித் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இம்பியூரிட்டிஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ தட் வில் ஸ்டே டவுன் ஆன் த ஃபர்னேஸ். இம்பியூரிட்டிஸ் கம்மியாக மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக உள்ள மெட்டல் வந்து that will convert into liquid state. அது வந்து என்ன ஆகும், that flow down leaving behind the impurities on the furnace. இதுதான் liquefaction ஓட simple process. ஓகேங்களா? சரி, now we will move on to the next process, that is distillation process. Distillation நீங்கள் வந்து 9th standardலேயே படிச்சிருக்கீங்க. இது என்ன அப்படின்னா fractional distillation is used when boiling point difference less than 25 units. இந்த fractional distillation நம்ம என்ன பண்ணுறோம், அதோட பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 25 யூனிட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய 2 லிக்விட்ஸ் என்ன பண்ணுறோம், தி ஹெல்ப் ஆஃப் திஸ் டெக்னிக் வி ஆர் கோயிங் டு செப்பரேட் இட். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு, அதாவது 25 யூனிட்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடியது வில் கோ ஃபார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். 25 யூனிட்ஸுக்கு மேலே அதுக்கு ஈக்குவல் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வில் கோ ஃபார் டிஸ்டிலேஷன் டெக்னிக். புரியுதுங்களா? Fractional distillation is used when boiling point difference less than 25 units. Distillation is used when the boiling point difference is 25 units or more than 25 units. ஓகேங்களா? சரி, வந்து இது என்ன மாதிரியான மெட்டல் இது ஒன்று அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆப்வியஸ்லி 2 லிக்விடாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். லிக்விடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கக்கூடிய மெட்டலுக்கு நம்ம obviously you can use this technique. அப்போ வந்து used for melting point, used for the melting point having low boiling point. Sorry, not melting point. கூட இருக்கும்போது எப்படி melting point வரும். So used for the metals having low boiling point. அப்போ என்னென்ன மாதிரியான மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜிங்க் யூஸ் பண்ணலாம், மெர்க்குரி யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து கேட்மியம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜிங்க், மெர்க்குரி, கேட்மியம் we can use. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது, சின்ன பிள்ளைய 9th நீங்கள் இது பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து எந்த மெட்டல்ஸை நம்ம எந்த லிக்விட்ஸை நம்ம பியூரிஃபை பண்ணமோ அதை நம்ம இதில் போட்டுட்டு மேலே டெம்பரேச்சர் அட்டாச் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து ஒரு கண்டென்சர் வச்சுருவோம், லெபக் கண்டென்சருக்கு பேர். இந்த பக்கம் ஒரு பீக்கரை வச்சுட்டு, மிஸ் வந்து டயக்ராம் ரொம்ப நல்லா போடல, ஓகேங்களா? நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பீக்கரை வச்சுடுவோம். பீக்கரை வச்சு நம்ம வில் ஸ்டார்ட் டு ஹீட். நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி டெம்பரேச்சர் எதுக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியோ அதே நாங்கள் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிடும். அது ஃபஸ்ட் ஹீட் ஆகிட்டு என்ன ஆகிடும், ஒரு வேப்பராக மாதிரி இந்த பக்கம் வந்துடும். கண்டென்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தட் வில் மேக் அதை வந்து இந்த எது வேப்பராய் மாதிரி வருதோ அதை கூல் பண்ணிடும். கூல் பண்ணி வில் ஆட்டோமேட்டிக்லி வில் ஸ்டார்ட் டு கலெக்ட் தட் எந்த லிக்விட் வந்து ஃபஸ்ட்டு வேப்பராகி வருதோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பீக்கரில் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். திஸ் அ ப்ரொசீஜர். இதை நீங்கள் 9th standardல படிச்சிருப்பீங்க. The distillation is used for the elements that are liquid at room temperature. இந்த மெட்டலில் வந்து எப்படி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேலியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெட்டல், அது உங்களுக்கு நம்மளோட கையிலேயே என்ன ஆகிடும்னா மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரியான ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட்ஸாக இருக்கக்கூடியது ஆர் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் கீழே இருக்கும்போது மெட்டலாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் அது எபோவ் த ரூம் டெம்பரேச்சர் என்ன ஆகிடும் அப்படின்னா சில மெட்டல்ஸ் வந்து லிக்விடாக மாறிடும். அந்த மாதிரியான மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசிங் திஸ் டெக்னிக் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு செப்பரேட் இட். இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்க்கு நம்ம எதை வந்து பியூரிஃபை பண்ண போகிறோமோ அதை நம்ம போட்டுடுறோம். அந்த இம்ப்யூரிட்டிக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும், நம்ம எடுத்துக்கூடிய மெட்டலுக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இந்த பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா, தட் வில் கன்வெர்ட் இன்டு வேப்பர் ஃபர்ஸ்ட். வேப்பர் என்ன ஆயிரும், இந்த நம்ம இந்த கண்டென்சர் வழியாக பாஸ் பண்ணும்போது வேப்பர் அகெயின் கன்வெர்ட் இன்டு லிக்விட். தட் அந்த பீக்கர் நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? திஸ் நத்திங் பட் டிஸ்டிலேஷன் டெக்னிக். ஓகேங்களா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸ். டிஸ்டிலேஷன்னா பாய்லிங் பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் 25 டிகிரி ஆர் மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ். தட் கிளியர் சில்ட்ரன்? தீஸ் ஆர் த மெட்டல்ஸ் வி கேன் ரூம் டெம்பரேச்சர் லிக்விடாக இருக்கும், இல்லைன்னா இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் இட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த போனதுக்கு இந்த ப்ரொசீஜர் மிஸ் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. Crude metal is heated in the flask. Crude இல்லைனா along with the impurity. Pure metal என்ன ஆகும், வேப்பரைஸாக மாறி செப்பரேட்லி கண்டென்ஸ்ட் இந்த ரிசீவர். நம்ம சென்டரில் ஒரு போர்ஷன் காமிச்சேன் இல்லையா,
இந்த போர்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பரைஸாக மாறி இதில் அந்த கண்டென்சர் வழியாக போகும்போது தட் வில் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் லிக்விடாக மாறும். இந்த லிக்விட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபனலில் அந்த பீக்கரில் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். பியோர் மெட்டல், this is a vapor form. Pure metal, vapor form of pure metal. This is crude metal. Crude metal na impurities இருக்கக்கூடியது. நம்ம ஹீட் பண்றோம், ஹீட் பண்ணும்போது பியூர் மெட்டல் மட்டும் வேப்பரா மாறி இங்கே வரும். திருப்பி நம்ம அது கூல் டவுன் இந்த பக்கம் வரும்போது கூல் டவுன் ஆகிடும். கூல் டவுன் அதுக்கப்புறம் இந்த வேப்பரா மாறின அந்த மெட்டலை லிக்விட் மெட்டலாக நம்ம மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் இன் த ஃப்ளாஸ்க். அப்போ அந்த ஃப்ளாஸ்க் என்ன இருக்கும், ஆவியாக முடியாத நான் வாலடைல்னா வேப்பரைஸாக மாற முடியாத இம்பியூரிட்டிஸ் வில் ஸ்டே டவுன் இந்த பீக்கர்லே ரிமைன் ஆகிடும். ஓகேங்களா? That's all about that thing for distillation technique. Now we will go for electrolytic refining. Electrolytic refining ரொம்பவே 10th நான் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. whenever we will go for electrolytic refining, impure metal நம்ம எதில் எடுத்துப்போம், ஆனோடில் எடுத்துப்போம். ஆனோட் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோடு, ஆனோடில் எடுத்துப்போம். பியூர் மெட்டல் ஆனோடில் எடுத்துப்போம். பியூர் மெட்டலை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், கேத்தோடில் எடுத்துப்போம். மெட்டல் ஸ்ட்ரிப், ஆக்சுவலி பியூர் மெட்டல் ஸ்ட்ரிப் will be taken as a cathode. Pure metal strip will be taken as a cathode. Metal strip actually, ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகா, இது வந்து பாசிட்டிவ், ஸோ தட் ஷுட் பி கனெக்டட் வித் பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் நெகட்டிவ். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். நம்ம என்ன மெட்டலை பியூரிஃபை பண்ண போகிறோமோ அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துப்போம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ரம் த ஆனோட் இம்பியூர் மெட்டல் இருக்கக்கூடிய மெட்டல் மட்டும் பிரிஞ்சு என்ன வரும் அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பில் வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகேங்களா? இம்பியூர் மெட்டல் எடுத்துக்கிறோம், அதிலிருந்து மெட்டல் மட்டும் பிரிஞ்சு வந்து ஆனோட் வந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகி கேத்தோடு மெட்டல் ஸ்ட்ரிப் மேலே டெபாசிட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஆனோடு கீழே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி டார்க் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது நத்திங் பட் ஆனோடு மட் ஆர் இட் இஸ் கால்ட் ஆனோட் ஸ்லைம். இட் இஸ் நத்திங் பட் இம்பியூரிட்டிஸ் வந்து ஆனோடு கீழே உங்களுக்கு கேதர் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம என்ன மெட்டல் நம்ம பியூரிஃபை பண்ண போகிறோமோ அந்த கரஸ்பாண்டிங் மெட்டல் சால்ட் நம்ம என்ன எடுத்துப்போம், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இது என்ன மாதிரியான மெட்டல் நம்ம இதில் ரெஃபைன் பண்ணலாம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் லைக் காப்பர், ஜிங்கை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் மூலமாக நம்ம பியூரிஃபை பண்ணலாம். லைக் இதில் என்ன இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டின் இருக்கும், செரினியம் இருக்கும், டெலூரியம் இருக்கும், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் என்ன இருக்கும்னா இட்ஸ் லெஃப்ட் அஸ் இம்பியூரிட்டிஸ். இதெல்லாம் இம்பியூரிட்டிஸ், இஸ் நாட் அ மெட்டல். இது மெட்டல் தான், இந்த மெட்டல் கூட இதில் என்ன இருக்கும், இம்பியூரிட்டிஸாக இருக்கலாம். ஓகேங்களா? திஸ் எலக்ட்ரோ டிஃபைனிங் மெத்தட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டு செப்பரேட் காப்பர் அண்ட் ஜிங்க் மெட்டல்ஸ். இந்த காப்பர் அண்ட் ஜிங்க் மெட்டல் கூட எதெல்லாம் இம்பியூரிட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னா ஐ மீன் ஆன்டிமனி, செலினியம், இந்த டின்னில் தப்பா சொல்லிட்டோம் மிஸ், இது வந்து ஆன்டிமனி, செலினியம், டெலூரியம், சில்வர், கோல்டு and platinum are left behind as a impurity which is collected at bottom of the anode. There is less electropositive impurities go on collecting as a anode mat. Sorry, the electropositive metals impurities என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெட்டல் தான் அப்போ ஆப்வியஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அதில் உங்களுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவ் impurities என்ன ஆகும், anode கீழே டெபாசிட் ஆகிடும், as a anode மட்டும் டெபாசிட் ஆகிடும். This is a procedure for electrolytic refining. ஓகேங்களா? ஆனோட இம்பியூரிட்டிஸ் ஆனோடில் எடுத்துக்கிறோம், ஐ மீன் இம்பியூர் மெட்டல்ஸ் ஆனோடில் எடுத்துக்கிறோம், பியூர் மெட்டல் ஸ்ட்ரிப்பை கேத்தோடில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி. கரஸ்பாண்டிங் சால்ட் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிறோம், இல்லைனா ராட் வந்து தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மெட்டல்ஸ் இந்த மெத்தட் மூலம் பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்கை பியூரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட், தட் இஸ் நத்திங் பட் ஜோன் ரிஃபைனிங். ஜோன் ரிஃபைனிங் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு உருளை மாதிரி இருக்கும். இந்த மெத்தடோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் வந்து ஹைலி சால்யூபிளாக இருக்கும். ப்ளீச்சிங் மெத்தடில் நம்ம பார்த்தோம் மெட்டல்ஸ் ஓர் வந்து ஹைலி சால்யூபிள்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த மெத்தடில் நம்ம எந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம்னா இம்ப்யூரிட்டிஸ் வந்து சால்யூபிளாக இருக்கணும். ஐ மீன் அதுக்கு வந்து ஈஸியாக என்ன ஆகும்னா ஹீட் பண்ணும்போது ஃபியூஸ் ஆகிடும், லிக்விடாக மாறிடணும். இது இம்ப்யூரிட்டிஸ், நாட் மெட்டல். ஐ நாட் டாக்கிங் அபவுட் த மெட்டல் சில்ட்ரன். இம்ப்யூரிட்டிஸ் வந்து
டிசால்வ் ஆகணும். ஹீட் பண்ணும்போது ஃபியூஸ் அது அப்படின்னா லிக்விடாக மாறணும். அந்த மாதிரி இப்போ இந்த உருளை மாதிரி இருக்குது. உருளையிலேருந்து சென்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபர்னேஸ், அதாவது ரோலர் மாதிரி இருக்கும். இந்த ரோலர் நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்குலர் ஹீட்டர் அப்படியே ஹீட் பண்ணிட்டே இருக்கும். தந்தூரி அடுப்பு இருக்கு இல்லையா, அப்படியே உருளை ஹீட் பண்ணிட்டே வரும்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண, ஒரு உருளையில் நம்ம ஒரு கார்னரில் இந்த பக்கம் லெஃப்ட் கார்னர் வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் கார்னர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் க்ரூடு மெட்டலை வச்சிடுறோம். இம்ப்யூரிட்டிஸோடு அலாங் வித் இம்ப்யூரிட்டிஸ் வச்சிடுறோம். ஓகேங்களா, அலாங் வித் இம்ப்யூரிட்டிஸ் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஹீட்டரை வச்சுக்கிட்டு நான் அந்த இம்ப்யூரிட்டிஸை சேர்த்து இந்த க்ரூடு மெட்டலை ஹீட் பண்ணுறேன். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, எதுவும் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகும்னு சொல்லிட்டேன். இம்ப்யூரிட்டி ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நான் சுற்றிட்டே வரேன். இந்த ரோலரை வச்சு சர்க்குலர் ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணிட்டே வரும்போது அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும், டிசால்வ் ஆகிட்டு ஒரு பக்கமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். எந்த பக்கம் இந்த ரோலரை நான் மூவ் பண்ணிட்டே போகிறேனோ, இப்படி நான் ரோலரை மூவ் பண்ணிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் ஜெர்மானியத்தை ஹீட் பண்ணுறேன். ஜெர்மானியத்தை ஹீட் பண்ணும்போது ஜெர்மானியம் ராடை ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ராடு என்ன ஆகும்னா ராட் நான் எந்த டைரக்ஷன் கொண்டு போகிறேன், ஹீட் இருக்குது, இது ஹீட்டர் உங்களுக்கு மேலே ஒரு சர்க்குலர் ஹீட்டரு. இந்த ஹீட்டரை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஜோனாக நான் ஹீட் பண்ணிட்டே போகிறேன். ஹீட் பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் லிக்விடாக மாறிடும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகணும், ஒரு பக்கமாக அப்படியே போயிட்டே வரும். ஒரு பக்கமாக நான் மூவ் பண்ணிட்டே போகிறேன். இம்ப்யூரிட்டிஸை மட்டும் நான் ஒரு பக்கமாக மூவ் பண்ணிட்டே வரேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் ஹீட் ஆகி ஒரு பக்கமாக போயிடும். தனியாக அந்த இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் பிரிஞ்சிடும். மோல்டன் ஜோ அது வந்து எப்படி இருக்குன்னா மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி மோர் சால்யூபிள் தென் மெட்டலோட மோர் சால்யூபிளாக தான் இந்த மெத்தட் மூலமாக நான் பியூரிஃபை பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், அந்த இம்ப்யூரிட்டை மட்டும் ஒரு பக்கம் அப்படி ஹீட் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் நான் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். ஒரு பக்கம் கொண்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் ஒரு பக்கம் வந்துடும் இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி நான் வெளில எடுத்துருவேன். ஓகேங்களா, திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் நான் ஒரு 2 times நான் ரிப்பீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அது வந்து ரிமூவ் ஆகி வெளில வந்துடும். பியூர் மெட்டல் வில் பி ரிமைன் ஆன் த ராட். திஸ் இஸ் கால்ட் ஜோன் ரிஃபைனிங். ஓகேங்களா, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங், ரொம்ப ஒரு நியூவான ஒரு மெத்தடு. இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆர் மோர் சால்யூபிள் தென் மெட்டல். இம்ப்யூரிட்டிஸ் ஆர் மோர் சால்யூபிள் தென் மெட்டல். இதில் என்ன பண்ணுறோம், இம்ப்யூரிட்டிஸ் கெட் கான்சன்ட்ரேட்டட் அட் ஒன் எண்ட். இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஒரு எண்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒரு இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பக்கம் பிரிச்சு கொண்டு வந்துடும். எப்படின்னா இந்த ரோலர் ஹீட், அந்த சர்க்குலர் ஹீட் இருக்குல்ல, அப்படியே சுற்றி என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது லிக்விடெல்லாம் ஒரு பக்கம் வந்துடும். ஐ மீன் இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், தட் இஸ் கட் ஆஃப். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஹைலி பியூர் செமிகண்டக்டர்ஸ் ஆர் அப்டைன்ட். அப்போ ஹைலி பியூர் செமிகண்டக்டர் நமக்கு எனக்கு கிடைக்கும். நான் ஜெர்மானியத்தை ஹீட் பண்ண அப்படின்னா ஐ கெட் பியூர் ஜெர்மானியம் அட் ஒன் எண்ட், இம்பியூர் வில் பி அட் அனதர் எண்ட். இம்பியூரிட்டிஸ் நான் வெளில எடுத்துருவேன். ஓகேங்களா, ஹைலி பியூர் செமிகண்டக்டர்ஸ் ஆர் அப்டைன்ட் லைக் ஜெர்மானியம், சிலிக்கான், பெர்லியம், கேலியம், இண்டியம், இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக நான் பியூரிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்னா ஜோன் ரிஃபைனிங்க்கும் லீச்சிங்க்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஜோன் ரிஃபைனிங்கில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகும், லீச்சிங்கில் வந்து மெட்டல்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். மெட்டல் ஐ மீன் அந்த ஓர் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேங்களா, திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் சில்ட்ரன், திஸ் இஸ் கால்ட் ஜோன் ரிஃபைனிங். ஓகேங்களா, இதில் வந்து அந்த லிக்விட் ஒரு ரெண்டுக்கு வந்துடும். அந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஜோன் ரிஃபைனிங். அடுத்து வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, அகெயின் க்ரூடு மெட்டல் இருக்கும் இல்லையா, அந்த க்ரூடு மெட்டல் என்ன பண்ண போகிறோம், மெட்டலை வேப்பர் ஃபேஸ்க்கு மாற்றுவோம். க்ரூடு வந்து அதாவது இம்ப்யூரிட்டிஸ் வந்து இட் வில் ரிமைன் ஆஸ் சச். அதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அதாவது மெட்டல் ப்ளஸ் இம்ப்யூரிட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், வேப்பருக்கு மாற்றுறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டலை வேப்பராக மாற்றி அது வால்டைலாக மாறிடும். அந்த வால்டைலேருந்து என்ன பண்ணுறேன், மெட்டலை மட்டும் எக்ஸாக்ட் பண்ணி வெளில எடுத்துருவேன். இம்ப்யூரிட்டி வில் ரிமைன் ஆஸ் சச். தட் இஸ் நத்திங் பட் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இட்ஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். அப்போ என்ன அப்படின்னா metal is converted into its volatile compound and then decomposed to give a pure metal. மெட்டலை வந்து volatile compound-ஆக மாற்றிட்டு அந்த காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுறேன், டீகம்போஸ் பண்ணி நான் வெளில எடுத்துருவேன். இதை மட்டும் மெட்டலை மட்டும். ஓகேங்களா, என்னென்ன மாதிரியான மெட்டல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா நிக்கல், ஜிங்க் அண்ட் டைட்டானியம். நிக்கல், ஜிங்க் அண்ட் டைட்டானியத்தை நான் யூஸ் பண்ணுறேன். TI டைட்டானியம், நிக்கல், ஜிங்க் அண்ட் டைட்டானியம். ஓகே, யூஸ்ட் ஃபார் ரிமூவிங். இதில் வந்து இந்த மாதிரியான மெட்டல்ஸ் என்னென்ன மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்து இம்ப்யூரிட்டிஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. மெத்தட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் VPR, வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மான்ஸ் ப்ராசஸ். வெரி these two are very இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்.
இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஒன்று வந்து இதில் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது பசங்களா, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தட் மாண்ட் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிக்கலை பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மாண்ட் ப்ராசஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் பியூரிஃபைங் நிக்கல். ஓகேங்களா? சரி, அதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நிக்கலை கார்பன் மோனாக்சைடு வச்சு நிக்கலுக்கு வந்து என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, மாண்ட் ப்ராசஸ் ஃபார் நிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நிக்கலை வந்து 4 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். 350 கெல்வினில் நான் ஹீட் பண்ணுறேன். நிக்கல் டெட்ரா கார்பனைல், இதுக்கு பேர் நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஓகேங்களா? நிக்கல் டெட்ரா கார்பனைலாக மாறுது. இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸாக என்ன பண்ணுறேன், திருப்பி 470 கெல்வினில் நான் ஹீட் பண்ணும்போது நிக்கல் மட்டும் தனியாக வந்துடும். இது 4CO வெளில போயிடும். அது வந்து உங்களுக்கு என்னது கேஸு, அது கூட என்ன வெளில எடுத்துகிட்டு போயிடணும், ஆக்சிஜன் நைட்ரஜன் வெளில எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, along with oxygen nitrogen, I told you already these two are impurities, so that will removed in the case of impurities. ஓகே, அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது ஹைலி பியோர் நிக்கல் கிடைக்கும், ரொம்ப பியோர் ஃபார்மில் நிக்கல் கிடைக்கும். நிக்கல் என்ன பண்ணுறேன், கார்பன் மோனாக்சைடு வச்சு ட்ரீட் பண்ணுறேன். நிக்கல் டெட்ரா கார்பன்ன்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. திருப்பி இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல 470 டிகிரி கெல்வினில் நான் ஹீட் பண்ணும்போது அது என்ன மாறிடும்னா ஹைலி பியோர் நிக்கல் எனக்கு கிடைச்சிடும். அது கூட என்ன ஆகிடும், CO வெளில போயிடும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனும் நைட்ரஜன் இம்ப்யூரிட்டிஸாக வெளில ரிமூவ் ஆகிடும். செகண்ட் மெத்தட் இஸ் அ வான் ஆர்கல் மெத்தட். Again it's a very important method. Van Arkel method is which is used to separate zirconium and titanium. Zirconium titanium பிரிச்சக்கூடிய மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னா Van Arkel method. This method zirconium என்ன பண்ணுறேன், அயோடின் மாலிகுலர் அயோடினை வச்சு நான் ட்ரீட் பண்ணுறேன். அப்போ என்ன மாறுது, 870 கெல்வினில் ஜிர்கோனியம் டெட்ரா அயோடைடு மாறுது. ஜிர்கோனியம் டெட்ரா அயோடைடு. திருப்பி இந்த காம்பவுண்ட் எழுதிக்கோங்க, மிஸ்கீழ் எழுதல. இது வந்து ஒரு வாலடைல் அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இதுவும் அது மாதிரி தான், அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் தான். அப்போ அந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்டை 2075 கெல்வினில் நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஐ கெட் ஜிர்கோனியம் ப்ளஸ் அயோடின். ஓகே, இந்த அயோடின் கேஸ் கூட என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆக்சிஜனும் நைட்ரஜனும் எலிமினேட் ஆகிடும். இப்போ ஜிர்கோனியம் இங்கே கிடைக்கக்கூடியது எனக்கு பியோர் ஜிர்கோனியம் கிடைக்கும். zirconium, pure zirconium. ஓகேங்களா? it's a pure, it's a impure, it's a impure zirconium. amari impure nickel, this is a pure. Okay, again I will do the titanium. Again this I'm treating with iodine gas, 500 Kelvin. We form iodine titanium tetraiodide. Again volatile unstable complex, 1704 Kelvin நான் ஹீட் பண்ணுறேன். 1704 Kelvin நான் ஹீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, டைட்டானியமும் அயோடின் கேஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. இது உங்களுக்கு என்னன்னா வெரி பியூர் ஃபார்ம். இது கூட அலாங் வித் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கேஸ் எலிமினேட் ஆகுது. ஓகேங்களா? மான் ப்ராசஸ் which is used for nickel. Van Arkel method which is used for zirconium and titanium. ஒரு இம்பியூர் மெட்டலை பியூர் மெட்டலாக மாத்திரம் ஒரு ரீஜன் ஆட் பண்ணி அது வந்து வாலடைல் காம்பவுண்டாக மாறுது. அந்த வாலடைல் காம்பவுண்டை இன்னொரு ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ஒரு பியூர் காம்பவுண்டாக மாற்றுறோம். இது வந்து வாலடைல் காம்பவுண்டாக மாற்றிடுறோம். வாலடைல் காம்பவுண்ட், இந்த வாலடைல் காம்பவுண்டை வந்து ஹீட் பண்ணும்போது ஜஸ்ட் வில் கெட் பியூர் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்.